வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். கர்நாடகம் அப்படின்னு சமீபத்திய காலங்களில் பேப்பர்லயோ செய்தித்தாள்லயோ பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விஷயம் படுது. ஒன்னு, IAS அதிகாரியினுடைய DK ரவியினுடைய மர்ம மரணம். அது அங்க கர்நாடகத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கர்நாடகத்துல மேகதாது அப்படிங்கிற ஒரு இடத்துல புதிதாக காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அங்க இல்ல, தமிழகத்துல மிகப்பெரிய குழப்பத்தையும் போராட்டங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தற்போது இந்த மேகதாது அணை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, விவசாயிகளும் சரி, அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்ட முயற்சியாக இந்த அணை கட்டப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது பற்றி நாம் பேச காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவது, மத்திய அரசு இது அனுமதி வழங்கப்படவில்லை, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பு, இது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிற பட்சத்தில் தற்போது இந்த ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அச்சம் உண்மைதானா, இதற்கு வேறு என்னதான் தீர்வு என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த மேகதாது அணை அந்த பிரச்சனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் 48 TMC கொள்ளளவு உள்ள புதிய அணையை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் காவிரி பாசன மாவட்டங்களில் சுமார் 25 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாது. தமிழகத்தில் மதுரை முதல் ராமநாதபுரம் வரை உள்ள பல கோடி மக்களின் குடிநீர் தேவையை காவிரி நீர்தான் நிறைவேற்றுகிறது. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும். இதை எதிர்த்து தமிழகம் முழுவதிலும் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இச்சூழலில் கடந்த 13ஆம் தேதி கர்நாடகாவில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான வரைவு அறிக்கை தயாரிக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசின் தீவிரத்தை உணர்ந்த விவசாய சங்கங்கள் வரும் 21ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவின் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது குறித்து ஆலோசிக்க ஏற்பாடு செய்துள்ளன. இதற்காக திமுக, அதிமுக மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து பேசி வருகின்றனர். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த கடந்த பல ஆண்டுகளாகவே கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வந்த போதிலும் தமிழகத்தின் கடும் எதிர்ப்பு காரணமாக அம்முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. ஆனால் மேகதாது திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போது களமிறங்கியுள்ள கர்நாடக அரசு புதிய அணைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிக்காக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 3 நிறுவனங்களை முதற்கட்டமாக தேர்வு செய்திருக்கிறது. காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு 8 ஆண்டுகளும், மத்திய அரசிதழில் இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டு 2 ஆண்டுகளும் நிறைவடைந்துவிட்ட நிலையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்தியில் ஆண்ட அரசும் இப்போது ஆளும் அரசும் முன்வராதது ஏன்? மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்ற அடுத்த வாரமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்ற மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதியின் அறிவிப்பு என்ன ஆனது? போன்ற கேள்விகளோடு போராடிக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பல கேள்விகள், தீர்வுதான் என்ன? பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் உள்ளது உள்ளபடி. இந்த நிகழ்ச்சியில் அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் காவிரி அரசியல் என்ற புத்தகத்தை எழுதிய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பொதுவாவே மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரியில தொடங்கக்கூடிய அந்த காவிரி மைசூர், பெங்களூர் வழியாக தருமபுரி, நம்ம பகுதியில் உள்ள நாமக்கல்ல பூம்புகார்ங்கிற மாவட்டத்தில் கலக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு. இந்த ஆறு இப்போ தண்ணி ரொம்ப கம்மியா வருது, மழை குறைவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி காலத்துல மழை தண்ணி நிறைய பெஞ்சு நல்ல ஒரு அகண்ட காவிரியாக வந்த ஒரு காலங்கள் இருக்கும். அப்போ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் கிடைச்சிருக்கும், அதனுடைய புள்ளி விவரங்களை கொஞ்சம் சொல்லுவோம். அதாவது காவிரி என்பது மிக தொன்மை வாய்ந்த நதி. நீங்க முன்னாடியே சொன்னீங்க அகண்ட காவிரின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு நீர் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கர்நாடகால 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் செஞ்சு இருந்த காலகட்டம் இது. நான் சொல்றது 1901 அந்த காலகட்டம். அப்ப அங்க மைசூர்ல மன்னராட்சி நடக்குது, இங்க ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்க 1 லட்சம் ஏக்கர் பாசனம் செஞ்சுட்டு இருந்தப்ப 13 லட்சம் ஏக்கர் அப்பவே நம்ம பாசனம் செஞ்சிருக்கோம். அன்னைக்கு நமக்கு கிடைச்ச தண்ணி கூடுதலா தண்ணீர் கிடைச்சிட்டு இருந்தது. இது 1890 இறுதியில தான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது தமிழ்நாட்டில் தான் பெருவாரியா நடந்தது. தமிழ்நாடுன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணம்
ஒன்றிணைந்து சென்னை மாகாணத்துலதான் வந்து விவசாயம் நடந்து கொண்டிருந்தது. நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். 1 லட்சம் ஏக்கர் அங்க நடந்த காலகட்டத்தில் 13 லட்சம் ஏக்கர் இங்க விவசாயம் நடந்திருக்குது. அப்ப வந்து செழிப்பா முழுக்க விவசாயம் நடத்தி கொண்டு தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்குதான் வந்து இந்த சண்டைகள் பிரச்சனைகள் கூடுதலாகி இந்த சண்டைக்கு நடுவில் வந்து அங்க வந்து உற்பத்தி பரப்பளவு வந்து அதிகமாகி விட்டது. அந்த வகையில் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம தான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப நீங்க குறிப்பிட்டது போல முன்னாடி காலகட்டத்தில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வேற. இப்போ மழையினுடைய அளவு குறைந்து விட்டது. அது நாமளும் முக்கியமான ஒரு காரணமா இருந்தாலும் கூட மக்கள் தொகை அதிகமாக பெறுகிறது. நம்ம கடைநிலை மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. சோ வழக்கமா பார்த்தோம் அந்த ஒரு இயற்கையை வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்து மழை ஆறாக விடுகிறது, ஆறு கடலில் கலக்கிறது. இது ஒரு சுழற்சி அப்படிங்கிறது இருந்தா தான் தொடர்ந்து அதனுடைய சுழற்சி பாதிக்கப்படாம அடுத்தடுத்து மழை பெய்யும், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நலன் பயக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுல அணைகள் நம்ம ஏற்கனவே காவிரி ஆற்றுல கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து அந்த அணைகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக மேகதாது என்ற இடத்துல அணை கட்டுவதற்குண்டான முயற்சியை தீவிரப்படுத்தி இருக்கிறது கர்நாடக அரசு. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது முதல்ல வந்து இந்த சண்டையை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது வந்து இயற்கை கொடுத்த வளம், இயற்கையின் நியதியை தாண்டி சட்ட ரீதியாவே வந்து லோயர் ரைப்ரரின் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையே ஓடக்கூடிய நதி வந்து உற்பத்தியாகக்கூடிய இடம் அதுவாக இருந்தாலும் 2 மாநிலங்களின் கன்சென்ட் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் எந்த முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம். இது வந்து உலகளாவிய சட்டம். இது வந்து அணை அவர்கள் பகுதியில் இருப்பதனால் வந்து அவர்களுக்கே அது முழு உரிமை இருக்குதுங்கிற அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து இந்த சண்டை போயிட்டு இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் வந்து இருவருக்கும் சம உரிமை இருக்குது. இது இன்னைக்கு இல்ல, 1892 காலகட்டத்திலையும் 1924 காலகட்டத்திலையும் இது சார்ந்த ஒப்பந்தங்கள் போட்டுக் கொள்ளப்பட்ட பொழுது பிரிட்டிஷ் காலத்திலே வந்து இந்த லோயர் ரைப்ரரி ஸ்டேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நீங்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறது அடிப்படை. இந்த இயற்கையின் நியதி, மனிதாபிமான அடிப்படை, அந்த லோயர் ரெப்ரசன்டேட்டிவ் சட்ட ரீதிய உறுப்பினர் எல்லாவற்றையும் மறுத்து இப்ப வந்து மேகதாட்டுல வந்து 48 டிஎம்சிக்கு அணை கட்டுவாங்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வனத்துறையே வந்து அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கு இதனால் பாதிப்பு வரும். அங்க 6000 யானைகள் இருக்கிறது. இங்க நீங்க ஒரு அணை கட்டினால் இந்த இயற்கை பாதிக்கப்படும், வனத்துறை பாதிக்கப்படும். அவர்களே போர்க்கொடி தூக்குறாங்க. அவர்கள் போர்க்கொடி தூக்கும் போது என்ன சொல்றாங்க, 48 டிஎம்சிக்கு ஒரு அணை கட்டுவான்னு சொன்னோம். அப்ப இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப நாங்க சிறியா 3 அணை கட்டிக்கிறோம், பல்வேறு நீர்த்தேக்கங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு நீர் விடப்பட வேண்டும் சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்குது. ஜூன் மாதம் எவ்வளவு, ஜூலை மாசம் எவ்வளவு, ஆகஸ்ட் மாசம் எவ்வளவு அப்படின்னு முழுமையா வரையறுக்கப்பட்டிருக்குது. 419 டிஎம்சி நமக்கு வரணும். அதுல அவர்கள் கொடுக்க வேண்டிய தண்ணி 192 டிஎம்சி தான். இதே நமக்கு இது வரைக்கும் கிடைப்பதே இல்லை. இன்றைய நிலைப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, அங்க அணை பொங்கி வழிந்தால் வைத்துக் கொள்ள இடமில்லை என்றால் ஒரு திறந்து விடப்படும் இடமாக வழி இல்லை, வச்சுக்கிட்டு அங்க டேம் நிறைஞ்சிருச்சு, அதை வந்து திறந்து விடக்கூடிய இடமா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு மோசமான சூழல்ல கூட இன்னும் மேற்கொண்டு தண்ணியை தடுக்கிறாங்க. அதான் இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் மக்களும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறாங்க. அவங்களுடைய கருத்தாக என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு டெல்டா பகுதியில தமிழ்நாட்டுல விவசாயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனடியாக மத்திய அரசாங்கம் வந்து காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புல இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில உடனடியாக காவிரி கண்காணிப்பு குழுவையும் காவிரி கண்காணிப்பு ஒழுங்காற்று குழு, இந்த 2 குழுக்களை அமைப்பது மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான உரிமை, ஏதோ கர்நாடகத்தினுடைய வடிநீர் கால்வாய் போல காவிரியை பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கையில மத்திய அரசாங்கம் உடனடியாக ஈடுபடணும். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அணை, கர்நாடக அரசாங்கம் அணை கட்டக்கூடிய இந்த முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இங்க தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாய ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் ஆண்டுக்கு 192 டிஎம்சி தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்காத சூழல்ல மேகதாட்டுல 2 அணைகள் கட்டிட்டாங்கன்னா சுத்தமாக கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வராது. அது தண்ணீர் வராம போனா காவிரி டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாற்றப்படக்கூடிய சூழல் ஏற்படும். கூட்டாட்சி முறைக்கு வேட்டு வைக்கிற கர்நாடகத்துடைய முயற்சி தடுத்து நிறுத்தப்படணும். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை உடனடியாக அணுகி இந்த மேகதாதுங்கிற பேர்ல ஒரு செங்கக்கல் கூட வைக்கிறத தடுத்து நிறுத்துற அளவுக்கு தமிழ்நாடு அரசு செயல்படணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இன்னைக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பும் ஒரு வெறுப்புமான ஒரு சூழல் ஆவேசம் இருக்கு. ஆனா இந்த போராட்டம் வெடிக்காம தடுக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கங்கள் செயல்படணும், மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்படணும். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை இருக்கிறது, ஆனால் நம்மளுடைய தண்ணீர் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கிறது. பங்களாதேஷுக்கும் நமக்கும் சண்டை இருக்கிறது, நமது நாட்டினுடைய தண்ணீர் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது.
ஆனால் ஒரு உள்நாட்டில் இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மத்திய ஆட்சி இன்று வரையிலும் தண்ணீரை தடுப்பதற்கான முயற்சியை கர்நாடகம் மேற்கொள்வதை தடுப்பதற்கான எந்த முயற்சி எடுத்திருக்கிறார்களா? அதேபோல தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி காவிரியின் அந்த மேகதாதுவிலே காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த தடுப்பணை கட்டுவது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வதும் கடிதங்கள் அனுப்புவதுமே தங்களுடைய நடவடிக்கையாக கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு மாறாக எப்படி கர்நாடகாவிலே அந்த தடுப்பணை கட்டுவதற்கு, தமிழகத்தை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு, டெல்டா விவசாயத்தை ஒழிப்பதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எப்படி கர்நாடக அரசாங்கம் செயல்படுகிறதோ, இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியையும் ஒன்றிணைப்பதற்கு பின்வாங்குகிறது. ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 5 அணைகள் கட்டியதினாலேயே 3 போகமும் முளைந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் உணவளித்தது சோழமண்டல பகுதி கருகியது. இயற்கை சீற்றத்தால் தண்ணீர் இல்லாமல் நிலங்கள் வெடித்தது. அதை பார்த்த விவசாயி அந்த நிலத்தின் அருகாமையிலே நான் நட்ட பயிர் கருகிவிட்டதே என்று செத்து மடிந்த கோர சம்பவம் இந்த சோழ மண்டலத்தில் தான் நடந்தது. வந்தாரை வாழ வைக்கும் இந்த சோழ மண்டலத்தில் வயலை பார்த்தவுடனே விவசாயி தற்கொலையும் மாரடைப்பால் மாண்ட சம்பவம் தொடர்கதையாக இருந்தது. அரசு ஆய்வு செய்தது, உண்மை என்று தெரிந்து கொண்டது. எனக்கு துணிவோடு அவர்கள் மத்திய அரசு எந்த அனுமதி வாங்காமல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக, அண்டை மாநில உறவுகளை சீர்குலைக்கிற விதமாக மேகதாது, ராசிமணல் ஆகிய இடங்களில் 3-2 என்று சொன்னார்கள், அப்புறம் 3 என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளுக்கு கீழே வரக்கூடிய நிறைய தண்ணீர் எல்லாம் பல அணைகள் கட்டி தடுக்கப் போகிறோம் என்று சூழ்நிலைக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த அணைகளை கட்டுவதற்கு 25 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். பிரதமர் தலையிட வேண்டும், மத்திய அரசு தலையிட வேண்டும். மத்திய அரசும் காலங்கடத்துமையானால் ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். காரணம், இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை காலில் போட்டு விதிக்கிற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சட்டத்துக்கு புறம்பாக மத்திய அரசுடைய அனுமதியே இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அணையை கட்டுவதற்கு முயற்சி இருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு யார் துணை நிற்கிறார்கள்? 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான பங்களாதேஷுக்கு செல்லுகிறது, பாகிஸ்தானுக்கு செல்லுகிறது. அங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்தியாவிற்கு இடையே இருக்கக்கூடிய, இந்தியாவிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்கு போறதுக்கு உண்டான தண்ணீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் செந்தில் ஆரம்பத்திட்ட கேட்க நினைக்கிறேன். இப்போ மத்திய அரசு இன்னும் அது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படல. இன்னொன்னு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கு, அதனுடைய முழுமையான இன்னும் தீர்ப்பு சொல்லப்படவில்லை. இந்த ஒரு நிலையில நாம தண்ணீர் அவங்க அணை கட்டிடுவாங்க, அவங்களால கட்டிட முடியுமா, அவங்க கட்டிட்டா நமக்கு தண்ணி வராது, நம்ம பயப்படுறது உண்மையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? முந்தைய வரலாறுகள், முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் பாக்குறப்ப அங்கேயே வெவ்வேறு அணைகள் கட்டும் பொழுது யாராலும் எதையும் செய்ய முடியல. இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு அணைகள் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டவைதான். மத்திய அரசோட எந்த ஒப்புதலும் கிடையாது, திட்ட கமிஷனோட ஒப்புதல் கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அணையை நம்ம யாராலையும் உடைச்சிட முடியாது. இன்னைக்கு அது இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க ஏதோ இப்ப பேச்சுவார்த்தை நடத்துற லெவல் இல்ல. இன்னைக்கு காலையில கூட கர்நாடகாவோட வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல போய் பார்த்தா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு குளோபல் டெண்டர் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. டீடைலா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு அணைகள் கட்டணும், அதோட லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு, அந்த டீடைல்ஸ் கொடுத்து குளோபல் டெண்டர் கால் ஃபார் பண்ணி அதுல 5 நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இதோ நாங்கள் செய்கிறோம் அவங்க வாய் வார்த்தை நிலையில இல்ல, அடுத்த கட்ட செயலை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இவங்க இப்ப மத்திய அரசு பாராமுகமா இருந்துட்டு இருக்குது. இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக. இப்ப அங்க இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம், அவர்கள் மத்தியில் கூடிய பாஜக அரசாங்கம். இப்ப அவர்கள் தலையிட்டு இது தடுத்து நிறுத்தினால் உள்ளூரில் அவர்களுக்கு ஓட்டு போய்விடும், பாஜக ஓட்டு போய்விடும். அதனால் அவர்கள் இதை பாராமுகமாக இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப இன்னும் மேற்கொண்டு போய் அவர்கள் அணையை கட்டணும், என்ன செய்ய முடியும்? நம்ம இப்ப தமிழ்நாட்டில இருந்து படையெடுத்து போய் அங்க அணையை உடைக்க முடியுமா என்ன? அதனால் சட்ட ரீதியாக இதற்கு முன்பே இதுக்கான கட்டட பணிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தடுத்து நிற்க வேண்டியது அவசியம். விவசாயிகள் தெளிவா சொன்னாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பல காலத்துல விட்டுட்டோம். இப்பயுமே ஒரு இறுதி தீர்ப்பு பற்றி எந்த தண்ணியுமே வரலையே. அந்த சூழலுக்கு யாரும் இப்ப கேட்க முடியல. இப்ப என்ன செஞ்சிட்டோம்? தண்ணி வரல, காலகாலமா வரல, என்ன செய்ய முடிஞ்சது நம்மளால? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 18 மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காவிரியில் புதிதாக அணை கட்டப்பட்டால்
இந்த நிகழ்ச்சியில் அரங்கத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் திரு செந்தில் ஆறுமுகம். இந்த நிகழ்ச்சியில நிறைய விவசாயிகள் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இது போன்ற ஒரு நிலை தொடர்ந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். காவிரியில தண்ணி ஓடினாதான் பக்கத்துல போரோ கேணியோ தண்ணி வரும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில காவிரியில ஒரு 3 மாசம் தண்ணி வராத சூழ்நிலையில இந்த பகுதியில் நிலத்தடி நீர் 100 அடி கீழே போயிடுச்சு. சாதாரணமா 20 அடி 25 அடி 30 அடியில இருந்த தண்ணி 100 அடி கீழே போனதுனால சாதாரண மோட்டார் வச்சு இறக்க முடியறது இல்ல. குடித்த நீர் ஆடு மாடுகளுக்கு சிரமமாயிருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அந்த மாதிரி அணை கட்டி காவிரியில தேக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டோட நில வளமே சுத்தமா மாறி போயிடும். விவசாயத்துக்கு சுத்தமா தண்ணி வராது. இதனால இந்த இப்ப பெய்யற மழையும் இல்லாம போயிரும், நிலத்தடி நீர் வறண்டு போயிரும், விவசாயங்கிற தொழிலே இல்லாம போயிரும். நாங்கெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு நாங்க போய் வேலை விவசாய கூலிகளாகவும் மற்ற கூலிகளாகவும் தான் நாங்க செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நீர் பாதுகாப்பு அம்சம், மத்திய அரசுடைய நீர் பாதுகாப்பு அம்சம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுக்கக்கூடாது என்று அந்த நீர்வள பாதுகாப்பு அம்சம் குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைக்கு மேலே இருக்கக்கூடிய கர்நாடகம் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்குவதற்கு இன்றைக்கு மறுக்கிற சூழலில் இன்றைக்கு ராசி மணல் மேகதாது என்கிற 2 பகுதியிலே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கான முயற்சியை இன்றைக்கு கர்நாடகம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது ஆய்வு நடத்துவதற்காக ஒரு 25 கோடி ரூபாய் நிதியையும் கர்நாடக அரசு ஒதுக்கியிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 தடுப்பணைகள் கட்டப்பட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்று சொன்னால், சமீப ஆண்டுகளாக தமிழகத்திற்கு வரக்கூடிய அல்லது காவிரி நீர் டெல்டா மாவட்டத்திற்கு வரக்கூடிய நிலை என்பது அநேகமாக கர்நாடக மாநிலத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி போன்ற அணைகள் முழுவதும் நிரம்பியதற்கு பின்னால் வலியக்கூடிய தண்ணீர் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராசி மணல் மேகதாது பகுதியிலே இந்த அணை கட்டப்பட்டால் அந்த வலிந்து வரக்கூடிய நீரையும் அவர்களே தடுத்து பயன்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாட்டை தான் இன்றைக்கு கர்நாடகம் செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு இருக்கும் போதும் மத்திய அரசு அனுமதி கிடைக்காத போதும் அணை கட்டுற பணியை துவக்கிறது என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு வேட்டு வைக்கிற ஒரு செயல். இதுல இருக்கக்கூடிய சட்டத்தின் பெயரால் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்நாடக அரசினுடைய முதல்வர் நிதிநிலை அறிக்கையில நான் நிதி ஒதுக்குவேன், அணையை கட்டி தீருவேன், எப்படி இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணியை கூட தமிழகத்துக்கு விடமாட்டேன்னு சொல்றது முற்றிலும் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிற ஒரு செயல். இதையே நம்பியிருக்கக்கூடிய 18 மாவட்ட மக்கள், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரம் இதனால பாதிக்கும். 5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. செந்தில் ஆறுமுகம், இப்ப அவங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம், போராட்டங்கள் பண்றோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம், சாலை மறியல் பண்றோம், அணை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விதமான போராட்டங்கள். தற்போது அடுத்த கட்ட முயற்சியாக அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசித்து அதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காக அந்த விவசாயிகள் சங்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டங்கள் பண்றாங்க. இது மட்டும் போதுமா? என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும்? கர்நாடக அரசுல அங்க இருக்கிற எல்லாருமே அதுக்குண்டான விஷயத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சா நம்மளுக்கு இந்த அணை கட்டப்படாமல் இருப்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள முடியும்? 2 விஷயம். ஒன்னு, கர்நாடகாவிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அந்த தண்ணீரை பெறுவதற்கான வழிமுறை. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது கூட கர்நாடகாவில் அவர்களாக கூடிக்கொண்டு தரும் நிலையில் இருக்கக்கூடிய அவர்களே ஒன்று கூடி இருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கட்சியே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லை. விவசாயிகள் எல்லாம் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சு தயவு செய்து வாங்க அப்படிங்கிற பரிதாபமான நிலை இருக்குது. அரசாங்கமே செய்ய வேண்டிய காரியம் அது விவசாயிகள் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அனைத்து கட்சி கூட்டம் உடனடியாக ஏற்படுத்தப்பட்டு இந்த எம்பிக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் டெல்லிக்கு போகணும். கர்நாடகால இருந்து அவங்க எல்லாம் போறாங்க, தொடர்ச்சியா போறாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கான அழுத்தங்கள் இல்லை, இது அரசியல் சார்ந்த அழுத்தங்கள். இன்னொன்னு, அந்த அழுத்தங்களின் மூலமாக நம்ம உரிமையை மீட்டெடுக்க முடியும். இன்னொன்று, நம் பகுதியில் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு 4-5 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லி, நம் பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரை நாம் முழுமையாக சேமிப்பதில்லை. ஏராளமான மணல் கொள்ளை. நீங்க தண்ணி அங்க திறந்து விட்டுறாங்க. இப்ப மழை காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இத்தனை டிஎம்சி தண்ணீர் ஆற்றில் கடலில் கலந்தது. மணலை எல்லாம் அள்ளி 3 அடி அள்ள வேண்டிய இடத்துல 30 அடி அள்ளுறோம். அப்ப அவ்வளவு தண்ணி எங்க சேகரிக்க முடியும்? மழை நீரையும் சேகரிப்பதில்லை, மணலை கொள்ளையடிச்சிடறோம்.
ஏரிகளை வந்து முறையா தூர் வர்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம சைடு செய்ய வேண்டிய விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. இப்ப கர்நாடகத்தில் பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துறைக்கும் தனியான அமைச்சர் இருக்கிறார், கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இது பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும்தான் இது பாக்குறோம். நம்ம பகுதியில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்னு தனியா ஒருத்தரை நியமிச்சு இதற்கான பிரச்சனைகளை தொடர்ந்து அவங்க குரல் கொடுக்க வேண்டும். அப்ப வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஒன்று, நம் பகுதியில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக எடுத்து செய்ய வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு செந்தில் ஆறுமுகம். நீர்வள பாதுகாப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் கீழே உள்ள மாநிலங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும், அதை தடுக்கக்கூடாது என்று காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த மேலாண்மை அந்த குழு என்று அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். வழக்கு உச்சநீதிமன்றம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு புதிதாக பதவியேற்ற மத்திய அரசு ஒரு வாரத்திலே மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மக்கள் கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை சேமிப்பதற்குண்டான உரிய முயற்சிகளை நாம் தொடர்ந்து மேற்கொண்டால்தான் மற்ற மாநிலங்களை நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும், களத்திலிருந்து நிறைய விவசாயிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்தவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.